அனைவருக்கும் வணக்கம். புத்தாண்டு நல்வாழ்த்துக்களுடன் கன்னிமார் டூர்ஸ் டிராவல்ஸ் சார்பாக இதுவரை சென்ற ஆன்மீக யாத்திரைகளுக்கு ஆக்கமும் ஊக்கமும் அளித்து எங்களுக்கு ஒத்துழைப்பு கொடுத்த அனைவருக்கும் மிக்க நன்றி. அதே போல இந்த ஆண்டும் பயண திட்டங்கள் ஏற்பாடு செய்துள்ளோம். அதன் விவரம் பின்வருமாறு அமைக்கப்பட்டுள்ளது. 8 ஜூலை மாதம் 2024 முதல் 17 ஜூலை மாதம் 2024 வரை காசி புனித பயண திட்டத்தை ஏற்பாடு செய்துள்ளோம். இப்பயணத்தில் நாம் பார்க்க போகும் இடங்கள் பிராக்யராஜ், அயோத்தி, காசி, கயா மற்றும் நைமிசாரண்யம். இப்பயண திட்டத்திற்கான கட்டணமாக 18,799 ரூபாயும் முன்பணமாக 6,000 ரூபாயும் நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. 8/7/2024 கோவையிலிருந்து பிராக்யராஜ் நோக்கி புறப்படுதல். 9/7/2024 ரயில் பயணம். இரவு 11 மணியளவில் பிராக்யராஜ் சென்றடைதல். 10/7/2024 பிராக்யராஜ் திரிவேணி சங்கமத்தில் ஆத்மரூப தர்ப்பணம் மற்றும் வேணிதானம், பின்பு படே ஹனுமன் மந்திர், அலோபி சங்கரி தேவி சக்தி பீடம் மற்றும் நேரு வாழ்ந்த ஆனந்த பவன் ஆகியவற்றை பார்த்துவிட்டு நைமிசாரண்யம் கிளம்புதல். 11/7/2024 காலை 108 திவ்ய தேசங்களில் ஒன்றான நைமிசாரண்யம் மற்றும் அதனை சுற்றியுள்ள பிற கோயில்களை பார்த்துவிட்டு அயோத்தி கிளம்பி இரவு அயோத்தியில் தங்குதல். 12/7/2024 அயோத்தியில் புதிதாக கட்டப்பட்டுள்ள ராமர் கோயில் மற்றும் ராமர் பட்டாபிஷேகம் நடந்த இடம், சீதையின் சமையலறை, ஹனுமன் மந்திர், சரையு நதி ஆகியவற்றை பார்த்துவிட்டு பின்பு கயா நோக்கி கிளம்புதல். 13/7/2024 கயாவில் விஷ்ணுபாத கோயில் முன்னோர்களுக்கு பிண்டதான தர்ப்பணம் கொடுத்துவிட்டு மங்கள கௌரி சக்தி பீட தரிசனம் மற்றும் பல்குனி நதி பார்த்து புத்த கயா சென்று மகாபோதி மற்றும் பிற புத்த கோயில்களை பார்த்துவிட்டு காசி புறப்பட்டு இரவு காசியில் தங்குதல். 14/7/2024 முதல் காசியில் தசஸ்வேத படித்துறையில் முன்னோர்களுக்கு பிண்ட தர்ப்பணம் அளித்துவிட்டு படகில் 64 கங்கை படித்துறைகளை பார்த்துவிட்டு காசி விஸ்வநாதர், அன்னபூர்ணி, காசி விசாலாஜி தரிசனம் முடித்து கங்கா ஆரத்தி பார்த்துவிட்டு இரவு தங்குதல். 15/7/2024 இரண்டாம் நாள் காலை கால பைரவர் தரிசனம், பிர்லா மந்திர், துர்கா மந்திர், ஹனுமன் மந்திர் பார்த்துவிட்டு மதியத்திற்கு மேல் கடைவீதியில் பொருட்கள் வாங்கிவிட்டு இரவு சென்னை கிளம்புதல். 16/7/2024 ரயில் பயணம். 17/7/2024 காலை சென்னை வந்தடைதல். பிறகு கோயம்புத்தூர், ஈரோடு, சேலம் நோக்கி செல்பவர்கள் அந்தந்த இடத்தில் இறங்கிக் கொள்ளலாம். கட்டணத்தில் அடங்குபவை: சென்னை டு பிராக்யராஜ் 3rd AC ரயில் கட்டணம், காசி டு சென்னை 3rd AC ரயில் கட்டணம், 3 நபர்கள் தங்கும் நான் AC அறை, படகு சவாரி மற்றும் காசி பிராக்யராஜ் படகு சவாரி, உள்ளூர் சுற்றி பார்க்க AC பேருந்து மற்றும் ஜீப் வசதி. 9 நாட்கள் 3 வேளையும் தென்னிந்திய உணவு, நாள் ஒன்றுக்கு 1 லிட்டர் வாட்டர் பாட்டில். கட்டணத்தில் அடங்காதவை: புரோகிதர் தட்சணை, பிராக்யராஜ், காசி, கயா தேவைப்பட்டால் மட்டும். பயணத்தில் 10ஆம் நாள் உணவு மற்றும் தேவைக்கேற்ப தண்ணீர் செலவு. நுழைவு கட்டணம் தேவைப்படும் இடத்தில். ஆட்டோ கட்டணம் காசி, கயா மற்றும் அயோத்தி இடத்தில் செலுத்த வேண்டி வரும். மேற்படி இப்பயண திட்டத்தில் கலந்து கொள்பவர்கள் 120 நாட்கள் முன் ரயில் டிக்கெட் முன்பதிவு தொடங்கப்பட உள்ளதால் உடனடியாக எங்களை தொடர்பு கொண்டு முன்பதிவு செய்து கொள்ளுமாறு அன்புடன் கேட்டுக்கொண்டு உங்கள் பயணம் சிறக்க வாழ்த்துக்கள். இப்பயண திட்டத்தில் சில கால சூழ்நிலைகளுக்கேற்ப சில மாற்றங்கள் செய்யப்படலாம். நன்றி, வணக்கம்.